வெல்கம் டு நைனிடால் ட்ரிப் பார்ட் 1 வீடியோங்க. இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து நம்ம ஜிடி எக்ஸ்பிரஸ் மூலயமா கிளம்பி டெல்லிக்கு போயிட்டு டெல்லியிலேருந்து ஹல்த்வானி ரீச் ஆகிட்டு ஹல்த்வானிலேருந்து நைனிடால் போய் ரீச் ஆகிற வரைக்குங்க இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் யூடியூப் சேனலுங்க. நம்ம ப்ரோக்ராமுக்கு பேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இது என்னோடய பேக்கு. இதுலேயே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே அது வெளியே இருக்குது. என்னோடய ட்ரெஸ்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்தாச்சு. முக்கியமாக சாப்பாட்டுக்கான பேக்குங்க இது. நாளைக்கு நைட்டு வரைக்கும் இதில் சாப்பாடு கொடுத்துட்டாங்க, வீட்டிலே கொடுத்துட்டாங்க ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ சாப்பாடு பிரச்சனையும் கிடையாதுங்க நம்மளுக்கு ட்ரெயினில். ஈவன் தண்ணி கூட வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம கிளம்பலாங்களா? எக்மோர் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க. நம்ம இப்போ வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:45. நம்மளுக்கு இங்கேருந்து 5:40க்கு ட்ரெயின்னு. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வரலாமே அப்படின்னு வந்தேன். ஆனால் ட்ரெயின் லேட்டில் தான் வருது. வந்துடுச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 ரீச் ஆகுது வண்டி. வேப் 7 தான் கப்பல் ஆகிருக்கு வண்டியில். ஆக்சுவலாக 5:40 இங்கேருந்து கிளம்பணும். ஆனால் வண்டி லேட்டாக தான் கிளம்பும் போல் இருக்குங்க. வேப் 7 கப்பல் ஆகிருக்குங்க. ஜிடி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வேப் 7 கப்பல் ஆகிருக்குங்க. எக்ஸ்பிரஸ் சிட்டி இப்போது ஜிடி எக்ஸ்பிரஸ் சென்ட்ரல்லேருந்து கிளம்புறது கிடையாதுங்க. தாம்பரத்துலேருந்து கிளம்பி எக்மோர் எக்மோர்லேருந்து தான் போகுது. ஸோ அதனால தான் நம்ம எக்மோர். பட் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு ஆஸ் யூஷுவல் அங்கேருந்து தான் போகுதுங்க, சென்ட்ரல்லேருந்து தான் போகுது. ஜிடி மட்டும் தாம்பரத்துலேருந்து கிளம்புது. இந்த வண்டியோட பேஸ் என்டிஎல்எஸ் தாங்க, அதாவது நியூ டெல்லி தான். ஸோ அதனால தான் இதில் ஓபிஜிஎஸ் டீமு, அப்புறம் இவங்க பிளாங்கெட் க்ரூஸ் இருக்காங்க இல்லையா, வண்டி டிபார்ட் ஆகிடுச்சு பாருங்க. வண்டி எக்மோர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. 6:10க்கு கிளம்பிருக்கு. வண்டி கொஞ்சம் டிலே. அந்த பெட்ரோல் அசிஸ்டன்ஸு, அப்புறம் ஏசி அட்டெண்டரு, அப்புறம் இவங்க ஓபிஜிஎஸ் டீம் எல்லாமே நார்த் இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க ஆளுங்க தான். இந்த சைடில் இருந்தாங்க நம்மளோட பர்த்து. இதிலிருந்தே அழகாக வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட்டு இருட்டுற டைம் ஆகிப்போச்சுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்துடலாம். மீதி நான் காலையில் கவர் பண்ணுறேங்க. ஏன்னா மெட்ராஸ் டு டெல்லி ரூட்டு நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான் நிறைய வாட்டி. ஸோ விஜயவாடா அந்த ஆந்திரா ரூட்டும் ஒன்று தான். நைட்டு ஃபுல் ஸ்ட்ரெச் போவோம். ஜிடி பொறுத்த வரைக்கும் நிறைய ஷாப்பிங் இருக்குங்க. ஆனால் டைமிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி போவோம். பட்டு ஸ்டாப்பிங்னு பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாடு கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஏகப்பட்ட ஸ்டாப்பிங்க. இருந்தாலும் நீ ஏன்டா இதில் புக் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் புக் பண்ணதுக்கான ரீசன் இந்த வண்டி டெல்லிக்கு கரெக்டாக 5 மணிக்கு ரீச் ஆகுங்க.
ரீச் ஆச்சுன்னா எனக்கு அங்கே 7:10க்கு வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு நான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் காத்கோடமுக்கு. அதை பிடிக்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த ஜிடி எக்ஸ்பிரஸ் புக் பண்ணதுங்க. சரிங்க, இப்போ சாப்பிட்றலாங்க. இதுதான் வீட்டிலேருந்து அனுப்பிச்சு லெமன் ரைஸு, வடை, சைட் டிஷ்க்கு இந்த சிப்ஸு இதெல்லாம் இருக்குது. அதை வச்சு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நல்லா இருட்டிடுச்சு. ஏன்னா வண்டி கிளம்புனதே 6:10க்கு தானே. करी चपाती खाना 9 மணி ஆயிடுச்சு வண்டி டைம். चाय पीना चाय चाय पीना गरम पीना चाय. அவ்வளோதான், படுத்துட வேண்டியதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லோரும் படுத்துட்டாங்க. குட் நைட்டுங்க. காலையில் மீட் பண்ணலாம். குட் மார்னிங்க. இது டே 2ங்க. இது டே 1 வந்து சாயந்தரம் 6:10க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓவர் நைட்டு தூங்கியாச்சு ட்ரெயினில். இது டே 2. இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெயினில் தாங்க. ஸோ நாளைக்கு காலையில் ரைட் டைமில் போனால் 5:10க்கு போகணும். ஆனால் வண்டி டிலேயில் தாங்க போயிட்டுருக்கு. இப்பயே 2.5 மணி நேரம் டிலேயில் போயிட்டுருக்கு வண்டி. நான் போய் வண்டியை பிடிக்க முடியுமான்றது தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே நான் டிசைட் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு காலையில் அங்கே சதாப்தி பிடிக்க முடியலன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நான் இப்போ ரெடி பண்ணணும். சரி, இனிமேல் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. வீட்டில் இருந்து பூரி கொடுத்துருந்தாங்க. பூரி சாப்பிட்டாச்சு. வண்டி இன்னும் காஷனில் போயிட்டு சொல்கிறது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே காஷன் போகுது. எல்லாம் லெஸ் தென் 10 km போகுது. சேவகிரம் ஹால்ட்டு. வண்டி ஃபுல்லாக இது விண்டோவில் இருந்து தாங்க வீடியோ எடுத்திருக்கேன். இந்த விண்டோவும் வந்து அப்பப்போ நானாக க்ளீன் பண்ணிக்கிட்டது தான். அதை க்ளீன் பண்ண அப்பப்போ வந்து இது சேர்ந்துருது. அதனால் சரியாக இல்லைன்னா தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டோரில் நின்றுலாம் எடுக்கிறது ரிஸ்க்கு. அதனால் நான் விண்டோவில் இருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கலர் கூட ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். அவ்வளோதாங்க, மதியம் லஞ்சு முடிச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் டின்னர் டைம் வந்துடுச்சு. ஸோ எல்லாமே கையில் இருக்கிறதுனால நான் எதுவுமே வெளியெல்லாம் வாங்கலைங்க. ஈவன் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட சமோசா அது இதுன்னு எதனா வாங்குவேன். அது கூட இந்த வாட்டி எதுவும் வாங்கலை. காரணம் வீட்டிலேருந்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிப்ஸு, வேர்க்கடலை அதெல்லாம். அதனால் எதுவுமே இல்லை. இதே கவரேஜ் பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறது, மறுபடியும் எழுச்சிக்கிறது, இதே கவரேஜ் பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறது, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ தாங்க டின்னர் முடித்தேன்.
டின்னர் முடிஞ்சிருச்சு. இதோட படுத்துற வேண்டியது. இதோட நாளைக்கு காலையில் தாங்க. ஆனால் வண்டியான பயங்கர லேட்டுங்க. ஸோ டிசைட் பண்ணியாச்சு. அந்த வண்டியை சதாப்தியை கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு 5 பைசா ரிட்டர்ன் வரல. அது என்னன்றது அப்புறமா சொல்கிறேன். பட்டு கேன்சல் பண்ணியாச்சு. நான் பை ரோடு தான் போய் ஆகணுங்க. பஸ்ஸு புக் பண்ணி தான் போய் ஆகணும். காலையில் பார்க்கலாம். குட் மார்னிங்க. வண்டி நான் சொன்ன மாதிரியே தாங்க போயிட்டுருக்கு. வண்டி இன்னும் இதுக்கே போய் சேரல. அதாவது மதுராவே கிராஸ் பண்ணல. 3.25 மணி நேரம் லேட்டுங்க. காட்டுறது பார்த்தா 2.25 மணி நேரத்தில் போயிடும். எப்படி போனாலும் என்னால் வண்டி பிடிக்க முடியாது அப்படியே. ஸோ அதனால் இதில் அபிபஸ்ஸில் புக் பண்ணியிருக்கேங்க. ஆனால் சொல்ல மறந்துட்டேன். தயவுசெய்து யாரும் அதில் புக் பண்ணிடாதீங்க. அபிபஸ்ஸு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஆப்புங்க அது. சாரி, அபிபஸ் இல்லைங்க, தப்பாக சொல்லிட்டேன். ரெட் பஸ்ஸில் யாரும் புக் பண்ணிடாதீங்க. ஏன்னா கஸ்டமர் சப்போர்ட்டுன்றது ஃபஸ்ட்டுங்க. அதோட டீட்டெயிலெலாம் நான் நைன்டால் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஆனால் யாரும் ரெட் பஸ் மட்டும் புக் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டோம், நம்ம நம்பரே பிளாக் பண்ணிடுறோம். ரொம்ப ஒஸ்ட்டுங்க இது. இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நம்ம வண்டி எத்தனை மணிக்கு இண்டியன்ஸ் போய் சேரப்போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். எப்படியும் 2 நைட் ஆச்சு. எப்படியும் ஸ்பீடை பிக்கப் பண்ணிடுவான்னு நினச்சேன். ஆனால் வண்டி அப்படியே வலிச்சிட்டே போயிடுச்சு. கரெக்ட் டைம் போயிருந்ததுன்னா ப்ரோக்ராம்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி நல்லா போட்டு இப்போ எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாற்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த ப்ரோக்ராம்னு அப்படி போயிருந்தா சதாப்தியில் போனோன்னா மத்தியானம் 12:30 மணிக்கெலாம் போயிட்டு அது காத்கோடமில் இறங்கிட்டு காத்கோடம்லேருந்து பை ரோடு நான் மேலே நைன்டாலுக்கு மேக்ஸிமம் ஒரு 2-2:30 மணிக்கெலாம், ஏன்னா 36 கிலோமீட்டர் தான் அது. 2-2:30 மணிக்கெலாம் நான் ரீச் ஆகிட்டு ஒரு முக்கியமான ஒரு 2 பிளேஸை மட்டும் பார்த்துட்டு நைட்டு லீஷராக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கு இது பார்த்துக்கலான்னு பார்த்தேன். இப்போ இது போகிற இதுபடி பார்த்தா பஸ்ஸில் எத்தனை மணிக்கு போய் சேருவேன்னு தெரியாது. பை ரோடில் காத்கோடமுக்கு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி பிடிச்சி போகணும். எல்லாமே அடுத்த வீடியோவில் தாங்க தெரியும் உங்களுக்கு. இது கார் கேரியருங்க. இது அதுக்கு தான் இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆனால் என்ன கம்பெனி கார்னு தெரியல. இது ஸ்டீல் கேரியர் வேகன் பேர். இது அங்கே பாருங்கள், பிசிஎம் நிற்கிது பாருங்கள். பிளாஸ்டிக் கிளீனர் வித் ப்ரூ அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. யூனிமேட் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஒரு ஃபார்மேஷனுங்க அது. அப்படியே க்ரூரஸ் ஃபேனு, அப்புறம் மெடிக்கல் அசிஸ்டன்ட் காரு எல்லாமே இருக்கும். இங்கே ஹால்ட்டே கிடையாதுங்க.
ஏதோ டெக்னிக்கல் ஆல்ட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏற்கனவே வண்டி லேட்டில் போயிடுது. அந்த ஹால்ட்டே கிடையாதுன்னு ஒரு ஸ்டேஷன் சொன்னோம் இல்லையா, அதுக்கும் இந்த இப்போ இங்கே வண்டி எடுத்து கிளம்புறோம், இதுக்கும் ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாதுங்க. அது இங்கே வந்து நிறுத்திருக்கலாம். இன்னும் இப்படியே தான் போயிட்டு இருக்குது. சரி, நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் நம்ம நைனிடால் போனதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏசி கோச்சாண்ட மட்டும் எவனுமே இந்த போண்டா பஜ்ஜி இந்த சமோசா இதெல்லாம் எதுவுமே விற்றுட்டு வர மாட்டேன்றானுங்க. இந்த சைடு எல்லாம் இருக்கிறதெல்லாம் போகிறவங்கெல்லாம் வந்து இந்த இதுக்கும் அன்ரிசர்வ்டுக்கும் ஸ்லீப்பர்லேயும் தான். ஏன்னா அங்கே தான் நிறைய வியாபாரம் வர போகுது. இந்த சைடு வரவே மாட்டேன்றாங்க. எனக்கு தண்ணி வாங்குற வேலை கூட இல்லை, எல்லாம் கையில் எடுத்துன்னு வந்துட்டேன். அதான் நாளைக்கு காலையில் வரைக்கும் தண்ணியே இருக்குது கையில். சாப்பாடும் இன்றைக்கி நைட் வரைக்கும் இருக்குது. சாரி, இன்றைக்கி நைட் இல்லை, இன்றைக்கி காலையில் வரைக்கும் தான். காலையிலேயே கரெக்டாக இருந்துச்சு. இது சாப்பிட்டேன். அந்த பூரியை நான் ஃபுல்லாக சாப்பிட முடியல. அந்த இட்லி இருந்தது, இட்லியும் பூரியும் சாப்பிட்டேன். அதுதான் இந்த சைடில் வந்து இந்த சமோசா வரும், ஆனியன் சமோசா அது வரும்னு பார்த்தேன், அவனும் வருவேன். நீ எப்படி போனாலும் போப்பா, நீ நின்று போனாலும் சரி. வண்டி மிஸ் ஆனது தான். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ட்ராவல் ஆகிடும் இன்னைக்கு. அதுதான் இந்தியன் ரயில்வேஸ் இப்போல்லாம் டைம் கீப் அப் பண்ண முடியலன்ட்டு எதனாலன்றது தெரியல. லேட்டாக வர வண்டியே சரி, இந்த வண்டி ஆல்ரெடி லேட்டு தானே, அது லேட்லேயே போட்டோம். இவருங்க இப்போ பிச்சின்னு போகிறாரு. இது போய் இனிமேல் என்ன பண்ண போகிறோம், லேட் ஆகிடுச்சு. எல்லாம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ லாஸுங்க.
அதான் என்னன்னே ஒன்றுமே புரியல. ஒரு வண்டி லேட் ஆகி போச்சுன்னா அந்த வண்டி அப்படியே லேட்டாக சரி லேட்டான வண்டி தானே அது லேட்டிலே போட்டோம், பின்னாடி கரெக்டாக போகிற வண்டி அது கரெக்டாக போட்டோம் அப்படின்னு பண்ணிடுறாங்களா என்னன்றது தெரியல. இத்தனைக்கும் இதெல்லாம் ப்ரீமியம் வண்டிங்க, அதாவது ஸ்டாண்டர்டு இந்த வண்டிங்க, சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. அதுங்களுக்கே எந்த லட்சணம் இல்லை. என்னத்த சொல்கிறது. ஃபரிதாபாத் வந்துட்டோம் ஒரு வழியா. அடுத்தது வண்டி லிஸ்ட் தான். பிட்டோல். அடுத்தது ஃபரிதாபாத் தாங்க. இது பாருங்க, அங்கேருந்து வலிச்சிட்டு இங்கேருந்து நிறுத்திட்டேன். வண்டியை ஸ்லோ ஆகிடுச்சு. என்ன ரீசன்னே தெரியல. இப்படியே தான் நேற்றுலேருந்து போய் 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 கடைசியில் இந்த 2.75 மணி நேரம் 3.25 மணி நேரம் லேட்டு. ஃபரிதாபாத். தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. அடுத்தது நியூ டெல்லி தாங்க. இப்போது ப்ரோக்ராம் எப்படின்னா, நியூ டெல்லியில் இறங்கிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மத்தியானம் தாங்க எனக்கு பஸ்ஸு. நியூ டெல்லியிலேருந்து அதான் நம்ம காஷ்மீரி கேட்லேருந்து ஹல்த்வானிக்கு இந்த ரெட் பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்லீப்பர் அது. அதில் போயிட்டு அங்கே ஹல்த்வானி அது எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுதுன்றது தெரியல. அது போனதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி நைனிடால் போகணும். இதுதான் ப்ரோக்ராம். நியூ டெல்லி வந்து இறங்கிட்டோங்க. நியூ டெல்லி ஸ்டேஷன் வெளியே வந்தாச்சு. இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும். அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. பஸ்ஸை பிடிச்சி ஒரு பெரிய அவஸ்தையாகிடுச்சு. அதனால தான் அதை காட்ட முடியல. இப்போ இங்கே இதுக்காக சாப்பாட்டுக்காக நிறுத்திட்டாங்க சிவா தாபாவில். நான் அங்கேருந்து பஸ் ஏறி இது வந்தாச்சு. ஹல்த்வானி வந்துட்டு இப்போ ஹல்த்வானிலேருந்து ப்ரைவேட் கேப் ஒன்று எடுத்துகிட்டு நைனிடால் போயிட்டுருக்கோங்க. மலை ஏறிட்டுருக்கோம். நைனிடால் ரீச் ஆகிட்டோங்க. இதுதான் நைட் லேக் வியூ பாருங்கள். இந்த லேக்கை சுற்றி தாங்க அந்த ஊரே, வேறு ஒன்றுமே கிடையாது. அருமையான ஊருங்க, ஆனால் பயங்கர காஸ்ட்லிங்க. அந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ காலையில் நைனிடால் நான் தங்கியிருக்க ரூமோட பால்கனிலேருந்து வியூ பாருங்கள். நான் எப்படி தங்கினேன் எல்லாத்தையும் நான் காலையில் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.